அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்முடைய சகோதரர்கள் நிகழ்ச்சியை ஏற்பாடு நம்முடைய கடுமையான உழைப்புக்கிடையிலையும் கடல் கடந்து வந்து நம்முடைய வாழ்க்கை தேவையை நிறைவேற்றுவதற்காக வந்த இந்த இடத்திலேயும் மார்க்கத்தை பற்றி அறிய வேண்டும் என்ற ஆவலோடு நாம் ஏற்றிருக்கக்கூடிய இஸ்லாத்தை நாமும் தெரிந்து பிற மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கே நாம் குழுமியிருக்கிறோம். இந்த நல்ல எண்ணத்தையும் அருளையும் தருவதற்கு நீங்கள் ஒரு நடுநிலையான ஒரு சமுதாயமாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் முஸ்லிம்களை பார்த்து நம்மை பார்த்து சொல்கிறான். உலகத்திலே வாழுகின்ற எத்தனையோ மதத்தவர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ இனத்தவர்கள், ஜாதியை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், மொழி பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அத்தனைவர்களுக்குமே நீங்கள் தான் முன்மாதிரி ஒரு சமுதாயம் என்று அல்லாஹ் நம்மை சொல்கிறான். நடுநிலை சமுதாயம் என்றால் என்ன? முன்மாதிரி சமுதாயம். எல்லாத்துக்கும் நீங்க தான் வழிகாட்டணும், எல்லாத்துக்கும் நீங்க தான் சரியான ஒரு வழியை சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதை என்னுடைய வார்த்தையாக சொல்லவில்லை. இதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லும் போது சுஹதா லின்னாஸ், மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். நடுநிலை சமுதாயம் என்றால் என்ன? ஏதோ 10 பேருக்கு மத்தியில் இருக்கிறது நடுநிலை சமுதாயம் அல்ல. எல்லா சமுதாயத்திற்கும் மத்தியிலே இருக்கிறது அது நடுநிலை சமுதாயம் அல்ல. எல்லா மக்களுக்கும் நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். வயக்கூனு ரசூல அலைக்கும் ஷஹீதா, இறை தூதரும் உங்களுக்கு எடுத்து சொல்லுவார். எனவே நீங்கள் நடுநிலையான சமுதாயம் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்தை பார்த்து நீங்க தான் எல்லாத்துக்கும் முன்மாதிரியா இருக்கணும்பா, முன்மாதிரினா நல்லது கெட்டதை நீங்க தான் பேசணும் என்று இறைவன் சொல்லுகிறான். இப்ப நம்மள அல்லாஹ் முன்மாதிரியாக ஆக்கிவிட்டான் என்றால் அல்லாஹ் சொல்வது உண்மையா அல்லது பொய்யா? இறைவன் சொல்வது ஒரு காலத்திலே பொய்யாகாது. இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஆத், படைத்த ரப்புல் ஆலமீன் ஒரு காலத்திலேயும் வாக்குறுதியை மீற மாட்டான். அவனிடத்தில் பொய்யெல்லாம் வராது. அவன் சொல்லக்கூடிய அனைத்தும் உண்மை, ஹக்கு. இதை தவிர அவன்கிட்ட எதுவுமே கூடுதல் குறைவான வார்த்தை வராது. நாம விரும்புகிறோமோ இல்லையோ அல்லாஹ் நம்மளுக்கு அப்படி ஒரு பட்டத்தை தந்துட்டான். என்ன பட்டம்? நீங்க தான் எல்லாத்துக்கும் முன்மாதிரி, எல்லாத்துக்கும் நீங்க தான் எடுத்து சொல்லணும் அப்படின்னு தந்துட்டான். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்கள் வாழையடி வாழையாக நீங்கள் சிந்தனை செய்து பார்த்தீர்கள் என்றால் இதே நிலையைத்தான் எல்லா நபிமார்களுக்கும் கொடுத்திருக்கிறான், குறிப்பாக ரசூலுல்லாஹ்வுக்கும் இதான் கொடுத்திருக்கிறான். உதாரணத்துக்கு சொல்ல போனா அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல இப்ராஹிம் நபியுடைய வரலாறுகளை அல்லாஹ் சொல்கிறான். இப்ராஹிம் நபியுடைய வரலாறை அல்லாஹ் சொல்லும் போதே உஸ்வத்துன் ஹசனத்துன் ஃபி இப்ராஹிம், இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு அழகான முன்மாதிரி இருக்குங்கிறான். சரி, ஒரு நபியுடைய வாழ்க்கையில முன்மாதிரி இருக்கிறது சரிதான். ஏன்னா நபி நம்மள மாதிரி இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வஹி வரும், இறைவனுடைய தொடர்போடு இருப்பார்கள். எது நல்லது எது கெட்டது எல்லாவற்றையும் இறைவன் நேரடியாக அறிவிப்பான். எனவே ஒரு நபியிடத்தில் முன்மாதிரி இருக்கிறது என்பதுல ஆச்சரியம் கிடையாது. ஆனா அதோடு அல்லாஹ் நிக்கல. வல்லதீன ஆமனு மஅஹு, அந்த இப்ராஹிம் நபியோடு எவர்களெல்லாம் ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடத்திலேயும் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. இப்ராஹிம் நபியிடத்திலேயும் முன்மாதிரி இருக்கிறது. இப்ராஹிம் நபியை நம்பினார்களே மூமின்கள், அவர்களிடத்திலேயும் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். கொஞ்சம் யோசனை செய்து பாருங்க. நபிமார்களிடத்தில் முன்மாதிரி இருக்கிறது நியாயம், இறை தூதர்கள் காட்டி தந்த வழிமுறைகள்ல முன்மாதிரி இருக்கிறது அது நியாயம். ஆனா இறை தூதரை நம்பிய இப்ராஹிம் நபியை ஏற்றுக்கொண்ட அந்த மூமின்களிடத்திலேயும் ஒரு முன்மாதிரி இருக்கிறது என்று இறைவன் சொல்கிறான் என்றால் என்ன? அவங்க என்ன நடந்துட்டாங்க? இப்ராஹிம் நபியை ஏற்றுக்கொண்ட அந்த மூமின்களுடைய முன்மாதிரி என்ன? திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவங்கள்ட்ட நல்ல முன்மாதிரி இருக்குது என்று அல்லாஹ் சொல்றானே. அப்ப அந்த மூமின்கள் அவங்க நடந்து கொண்ட விதம் என்ன அப்படின்னு அதே வசனத்துல நீங்க பார்த்தீர்கள் என்றால் ஈமான்ல உறுதியாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்துடைய தொடர்ல அல்லாஹ் சொல்லுவான். அவர்கள் மாதிரி ஈமான்ல உறுதியாக நின்ன ஒரு சமுதாயத்தை பார்க்க இயலாது. எல்லா விஷயத்திற்கும் அது ஈமானத்தை முன்னிறுத்துவாங்க.
நல்லது கெட்டது சொந்த பந்தங்கள் உறவுகள் எதா இருந்தாலும் ஈமான் 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 அதுக்கு தான் முன்னிறுத்துவாங்க என்பதனால அவர்களை முன்மாதிரி என்று அல்லாஹ் சொல்கிறான். இது ஒரு சம்பவம். அதே மாதிரி திருமறை குர்ஆன்ல நீங்க எடுத்து பார்த்தீர்கள் என்றால் நபி அவர்கள் அந்த சமுதாயத்திற்கு ஒரு சவால் விடுறாங்க. யாருக்கு? ஒட்டுமொத்த அந்த காபிர்கள் அத்தனை பேர்களுக்குமே ஒரு சவால் அல்லாஹ்வுடைய தூதர் விடுறாங்க. என்ன விடுறாங்க? என்ன சவால் விடுறாங்க? லக்கது லபிஸ்து ஃபீக்கும் உம்ரன் மின் கப்லிஹி. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நபியே நீங்க சொல்லுங்க, ஏப்பா நான் உங்கள்கிட்ட புதுசா வந்தவன் இல்லை, திடீர்னு வந்து நான் உங்கள்கிட்ட இறை தூதர் என்று நான் சொல்லல. நான் வந்து புதுசா வந்துகிட்டு ஏதோ வானத்தில் இருந்து குதிச்சு வந்தவனும் கிடையாது. இதற்கு முன்னால் உங்களிடத்திலே பல ஆண்டு காலம் வாழ்ந்து இருக்கிறேன். அஃபலா தாக்கிலூன், நீங்கள் என்னுடைய வாழ்க்கையை நீங்க சிந்தனை செய்து பார்க்க மாட்டீர்களா? நான் 40 வருஷமா உங்க கூட தானப்பா இருந்தேன். நேத்தா நான் வந்தேன், ஏதோ கடல் வழியா வந்துட்டானா, அல்ல பிளைட்ல வந்து இறங்கினானா, அல்ல பூமியை பொத்துக்கிட்டு பூமியில இருந்து நான் வந்துட்டேனா? உங்களை மாதிரி ஒரு ஆண் பெண்ணுக்கு பிறந்தவன் தானே. நீங்க எந்த தெருவில் விளையாண்டீர்களோ அதே தெருவில் நானும் விளையாண்டேன். நீங்க எங்க எல்லாம் கடை வீதிக்கு போனீங்களோ அந்த இடத்துக்குலாம் நானும் வரத்தானே செஞ்சேன். நீங்க எப்படி எல்லாம் வியாபாரம் பண்ணீங்களோ அதே மாதிரி நானும் வியாபாரம் பண்ணத்தானே செஞ்சேன். நீங்க எப்படி மனைவி மக்களை இதே ஊர்ல திருமணம் பண்ணீங்களோ அதே ஊர்ல நானும் மனைவி மக்களோட திருமணம் பண்ணி கொண்டு நானும் வாழத்தானே செய்யறேன். நான் புதுமையான ஒரு ஆள் இல்லையே. ரசூல்லா வந்து அதை அல்லாஹ் சொல்ல வைக்கிறான். அதாவது என்னுடைய வாழ்க்கை என்பது புதுமையான ஒரு வாழ்க்கை இல்ல, உங்களோடு வாழ்ந்திருக்கிறேன், பல ஆண்டு காலமாக வாழ்ந்திருக்கிறேன். என் வாழ்க்கையை நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? என் வாழ்க்கையில ஏதாவது தப்பு தவறு நீங்க இப்ப கண்டுபிடிச்சது உண்டா? பொய் சொன்னது உண்டா? பித்தராட்டம் பண்ணது உண்டா? ஏமாற்றியது உண்டா? யாருக்காவது அநியாயம் செய்தது உண்டா? அல்லது எவனுடைய சொத்தையாவது அபகரிச்ச வரலாறு எனக்கு உண்டா? ரசூலா வந்து திறந்த புத்தகம் என்று இந்த வார்த்தையை வைத்து அல்லாஹ் சொல்ல வைக்கிறான். இன்னைக்கு எத்தனை அரசியல் தலைவர்கள் சொல்லுவான், என் வாழ்க்கை திறந்த புத்தகம்மா. திறந்து பார்த்தா நாரி பேரும் நாரி. எல்லாரும் அப்படித்தானே இருக்கிறான். எல்லாரும் சும்மா பேச்சுக்கு அது சொல்லுவான், திறந்த புத்தகம் திறந்த புத்தகம்மா. ஆனா திறந்த புத்தகம் என்றால் இப்படி சவால் விட முடியுமா? எவ்வளவு பெரிய அறிஞர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள், எவ்வளவு பெரிய அறிவாளிகளும் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க பெரிய திறந்த புத்தகம் தான். திறந்த புத்தகம் உன்னுடைய வரலாறு நீ சொல்லு அப்படின்னா வரலாறை பார்க்கலாம் முடியாது. உதாரணத்துக்கு உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு உதாரணத்தை சொன்னா உங்களுக்கு புரியுது. கடந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் ஒரு பெரிய அறிவாளியாக சித்தரிக்கப்பட்டவர் தந்தை பெரியார். பெரியாரை பற்றி யாரும் தெரியாதவர்கள் இந்த உலகத்தில் இருக்க இயலாது. அதுவும் தமிழ் பேசக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் பெரியாரை பற்றி தெரியும். ஏன்னா இன்னைக்கு பெரியாரை வச்சுதான் நிறைய பேர் அரசியல் கட்சிகளை நடத்திட்டு இருக்கிறான். அந்த பெரியாருடைய வாழ்க்கையை வந்து எல்லாரும் சிலாகித்து தான் சொல்லுவாங்க. அவர் மாதிரி ஒரு சிறந்த ஆள் உண்டா? அவர் மாதிரி அறிவாளி உண்டா? அவர் மாதிரி ஒரு யோக்கியர் உண்டா? எல்லாம் சரிதான். மதத்தை எதிர்த்தாரு, கொள்கைக்காக வேண்டி கடுமையாக உழைத்தாரு, பாடுபட்டாரு, பல அடிகளை வாங்கினாரு, உதைகள் வாங்கினாரு, சமுதாயத்தில் ஏச்சு பேச்சுக்கள் வாங்கினாரு, எல்லாம் சரிதான். ஆனா இன்னொரு பக்கத்தை நீங்க பெரியாருடைய வாழ்க்கையை திருப்பி பார்த்தீர்கள் என்றால் அவருடைய வாழ்க்கையை நாத்தம் அடிக்கிறது. அவருடைய வாழ்க்கையில நீங்க புத்தகத்தை எடுத்து புரட்டி பார்த்தீர்கள் என்றால் ஒரு சைடுல பெரியாருடைய வாழ்க்கையை நம்ம திருப்பி பார்க்கும் போது அங்கேயும் பொம்பளை சேட்டை தான் இருக்கிறது, அங்கேயும் மோசடியான காரியங்கள் இருக்கிறது. வெளி உலகத்திற்கு அதை பேசினார். கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுளை கற்பிப்பவன் முட்டாள் என்று பேசினார். மணியம்மைக்கு பின்னால் அந்த பெரியார் வைத்துக் கொண்ட வப்பாட்டியுடைய நிலைகள்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். வெளியில பேசுறதுக்கே வெக்கமா இருக்கும். இவரா, இவருடைய வாழ்க்கையா இவ்வளவு மோசம், இவருடைய வாழ்க்கையிலேயே இவ்வளவு அசிங்கம் என்ற நிலையில அதற்கு பின்னால பெரியாருடைய சீடராக வந்த இன்னைக்கும் இருக்கக்கூடிய கி வீரமணி, அந்த நீங்க பாத்தீங்கன்னா பெரியார் யாரை வைத்திருந்தாரோ அவரை அந்த பொம்பளை இந்த ஆள் தள்ளிட்டு வந்துட்டான். இது நான் சும்மா சொல்லல, வரலாறுகள் இப்படி எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த சொத்தையும் எடுத்துட்டு வந்துட்டாரு. அதே போன்று அந்த பெரியார் வைத்துக் கொண்ட மற்ற உடைமைகளையும் இவர் தூக்கி கொண்டு வந்துட்டாரு. அப்ப எல்லாருடைய வாழ்க்கை இப்படித்தானே இருக்குது. நம்ம கண்ணு முன்னால பார்த்த ஆட்களுடைய வாழ்க்கையெல்லாம் இவ்வளவு மோசமா இருக்கு. எல்லாம் சொல்லுவாங்க அவர் மாதிரி சிறந்தது உண்டா, அண்ணாதுரை மாதிரி பெரிய ஆள் உண்டா, எல்லாம் பேசதான் செய்யறான். உள்ளுக்குள்ள நுழைஞ்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா ஒரு சைடு நல்லா இருக்குது, இன்னொரு சைடு வெம்பி போயிடுச்சு, அழிவி போயிடுச்சு, தாங்க முடியல.
யாராவது சொல்ல முடியுமா? என் வாழ்க்கையை நீ புரட்டி போட்டு பார், சவால் விட முடியுமா? இன்னைக்கும் திருமறை குர்ஆன்ல சவால் இருக்கிறது. நபியுடைய வாழ்க்கை சவால். நான் திறந்த புத்தகம், என் வாழ்க்கையை நீ ஆய்வு பண்ணிப்பார். 63 வருட காலமாக இந்த உலகத்தில் நான் வாழ்ந்திருக்கிறேன். 40 வருடம் நபியாக இல்ல, 23 வருடம் நான் நபியாக இருந்திருக்கிறேன். நபியாக வருவதற்கு முன்னாலேயும் நபியாக வந்ததற்கு பின்னாலேயும் ரெண்டையும் நீ ஆய்வு பண்ணிப்பார். ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் சொல்ல வைக்கிறான். இன்னும் சொல்ல போனாங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை திருந்திட்டேன், அதற்கு பின்னால என் வாழ்க்கை பாரு என்றால் நியாயம். அப்படித்தானே? இப்ப நேத்து வரை நான் தப்பு பண்ணேன், இன்னைக்கு திருந்திட்டேன். நான் 4 வருஷமா திருந்தி உட்கார்ந்து இருக்கிறேன். அதற்கு பின்னால் நான் கொள்ளை அடிச்சேன், நான் குடிச்சேன், விபச்சாரம் பண்ணேன், தப்பு பண்ணேன். இந்த 4 வருஷத்துல நான் எதுவுமே பண்ணல. இந்த 4 வருஷ வாழ்க்கையை நீ ஆய்வு பண்ணிப்பார் என்று சொன்னால் அதுல நியாயம் இருக்கும். ஆனா அல்லாஹ் அப்படி சொல்லல. நபியாக நான் வந்ததற்கு பின்னால், நபியாக நான் என்னை இறைவன் தேர்ந்தெடுத்ததற்கு பின்னால் என் வாழ்க்கையில எப்படியெல்லாம் சுத்தமா இருந்தேன் அதை நீங்க பாருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லல. அப்படி சொல்லவும் வைக்கல. லக்கத் லபிஸ்து ஃபீக்கும் மின் கப்லிஹி, இதற்கு முன்னால பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேன். எதுக்கு முன்னால? நான் இறை தூதராக நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு முன்னாலேயே பல ஆண்டு காலம் உங்கள்ட்ட நான் வாழ்ந்திருக்கிறேன். என் வாழ்க்கையை நீங்க ஆய்வு பண்ணி பாருங்க. நபித்துவத்திற்கு முன்னால உள்ள வாழ்க்கையும் நபியாக அனுப்பப்பட்டதற்கு பின்னால் உள்ள வாழ்க்கையும் ரெண்டையும் நீங்க ஆய்வு பண்ணி பாருங்க. ஏதாவது இந்த மாதிரி உலக வரலாற்றில் எந்த அறிஞரா இருக்கட்டும், நீங்க நெப்போலியனை எடுத்து பாருங்க, ஹிட்லரை எடுத்து பாருங்க, எவரனாலும் எடுத்து பாருங்க, இந்த மாதிரி ஒரு சேலஞ்சு விட்டு என் வரலாறு நீங்க புரட்டி பாரப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய யாரையும் நீங்க பார்க்க முடியாது. ஏன்? எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நல்லது கெட்டது, கொஞ்சம் ஏற்ற இறக்கம் எல்லாமே இருக்கும். ஆனா இந்த இறை தூதருடைய வாழ்க்கையில அப்படி ஒண்ணு பார்க்க முடியல. அதனாலதான் இது இன்னைக்கு விட்டுருந்தா கூட சில பேர் என்ன நினைக்கலாம், இன்னைக்கு ரசூலா வாழ்ந்தாங்க, அதை பிற மதத்துங்க கூட கேட்கலாம், இன்னைக்கா முகமது வாழ்ந்தாரு? இன்னைக்கு முகமது வாழ்ந்தாருன்னா அவர் கூட வாழ்ந்த ஆட்களை பத்தி நம்ம கேட்கலாம், முகமது எப்படி அப்படின்னு கேட்கலாம். ஆனா அன்னைக்குல வாழ்ந்தாரு, அன்னைக்கு வாழ்ந்தவருடைய வரலாறு இன்னைக்கு எனக்கு எப்படிப்பா தெரியும் அப்படின்னு சில பேர் கேட்கலாம். நியாயம்தான், கேள்வி நியாயம்தான். ஆனா இந்த வசனம் இன்னைக்கு இறங்கல. அந்த மக்கத்து காபிர்கள் ரசூலுல்லாஹ்வை கடுமையாக எதிர்க்கக்கூடிய அந்த காலகட்டத்தில், அல்லாஹ்வுடைய தூதரை கடுமையாக விமர்சனம் செய்கின்ற அந்த காலகட்டத்தில் தான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்குறான். என் வாழ்க்கையை நீ சிந்திச்சு பார் அப்படிங்கிறான். நேத்து இன்னைக்கு இறக்குனா இந்த கேள்வி நியாயம். எல்லா மக்களும் வாழுகின்ற அந்த நேரத்தில், கடுமையாக எதிர்க்கப்படுகின்ற அந்த காலகட்டத்தில், ஊரை விட்டும் நாட்டை விட்டும் விரட்டப்படுகின்ற அந்த காலகட்டத்தில் என்ன நம்ப மாட்டீங்களாப்பா? நான் என்னைக்கா போய் சொன்னா? நான் என்னைக்கா பித்தலாட்டம் பண்ணனா? நான் யார்கிட்டயாவது காசு வாங்கிட்டு இல்லைன்னு மறுத்தனா? நான் யாருக்காவது அநியாயம் பண்ணனா? ஏதாவது ஒண்ணு காட்டு. நான் ஏற்கனவே இந்த மாதிரி அநியாயம் பண்ணியிருந்தேன்னா இப்ப மார்க்கம் சொல்லுகின்ற இந்த விஷயத்திலே நான் அநியாயம் பண்ணியிருக்கிறேன், வகி வருது என்று நான் போய் சொல்றேன், பித்தலாட்டம் பண்றேன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். என் வாழ்க்கை அப்படி இல்லையப்பா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் எதுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லணும்? இப்ராஹிம் நபியுடைய வரலாறு, இப்ராஹிம் நபியை ஏற்றுக்கொண்ட அந்த மூமினுடைய வரலாறு, ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு, இது எல்லாம் இறைவன் திருமறை குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டுவதற்கு அடிப்படையான காரணம் என்னன்னா, நீ அந்த மாதிரி வாழ்ந்தியா? அதுக்கு தான். இது என்ன கதையா, ராமாயணமா? கதையை கேட்டு அப்படி போறதுக்கு? அதெல்லாம் இதிகாசங்கள்ல கதைகளை எழுதி வச்சிருக்கிறான். கேட்கறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கலாம். ஒரு காதுல கேட்டுட்டு சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இந்த வரலாறுகளை அல்லாஹ் கேட்டுட்டு இந்த காதுல கேட்டு இந்த காதுல ரசிக்கிறதுக்கு அல்லாஹ் சொல்ல, விடுவதற்கு அல்லாஹ் சொல்லல. இதிலே உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது, பாடம் இருக்கிறது, நீங்கள் இதை பின்பற்றுவதற்கு வழிமுறைகள் இருக்கிறதுங்கிறான். இதுல என்ன வழிமுறை நமக்கு இருக்குது? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில நமக்கு தேவையான வழிமுறை என்ன இருக்கிறது? ஒரு முன்மாறி முஸ்லீமாக அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்தார்கள், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் அவங்க ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தாங்க, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அதே மாதிரி நம்ம வாழணுமா வேண்டாமா? இதுதான் கேள்வி. ரசூலுல்லாஹ் வாழ்வாங்க, நான் எப்படி வாழ்வது அப்படின்னா மூமினா இருக்க முடியுமா? ரசூலுல்லாஹ் ஒரு முன்மாதிரியாக இருந்திருப்பாங்க, நான் எப்படி முன்மாதிரியா இருக்கிறது? நான் எப்படி முன்மாதிரியா இருக்குதுன்னு இந்த கேள்வி வந்துருச்சுன்னு வைங்களேன், நாம உண்மையில மூமினா இருக்க முடியாது. மூமினா இருக்க முடியாது என்பதை விட மூமினாக இருப்பதற்கு லாயக்கே இல்லை. நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்வதில் லாயக்கு இல்லை. அல்லாஹ் நம் மீது நம்பிக்கை வச்சுதானே இப்படி சொன்ன, நீங்க தான் நடுநிலை சமுதாயம், நீங்க தான் முன்மாதிரி சமுதாயம் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான்ல. அப்ப நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னா
அப்ப நம்ம எப்படி மூமினா இருக்கிறதுக்கு லாயக்கா, நம்ம ஒரு முஸ்லீமா வாழ்வதற்கு லாயக்கா என்பதையும் நம்ம பரிசீலனை பண்ணணும். ஆனா அல்லாஹ் நம்மளை அப்படி வைக்கல. எல்லா விஷயத்திலையும் நாம முன்மாதிரியாக வாழ முடியும். இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் நபி தோழர்களை நீங்க எடுத்து பாருங்க. இந்த ஆயத்திற்கு, இந்த ஹதீஸ்களுக்கு, நபி அவர்கள் சொல்லி தந்த அந்த வழிமுறைகளுக்கு அவங்க எப்படி எல்லாம் ஒரு அற்புதமான ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தாங்க அப்படின்னு நீங்க பாருங்க. ரசூல்லா தான் முதல்ல முன்மாதிரியா வந்தது. ரசூல்லா எப்படி நடக்கிறாங்க, நாம அடிக்கடி கேள்விப்பட்ட நிறைய சம்பவங்கள்ல ஒரு செய்தி. சுமாமா பின் அசால் எங்க கூடிய ஒரு நபி தோழர். இவர் ஆரம்பத்தில் நபி தோழர் கிடையாது. எல்லா நபி தோழர்கள் மாதிரி இவரும் ஒரு காபிரா தான் இருந்தார். காபிரி என்று சொல்வதை விட நபி அவர்களை எதிர்க்கக்கூடியவர்களில் முன்னோடியாகவும் திகழ்ந்தார். இன்னொரு நாட்டினுடைய பக்கத்து தேசத்தினுடைய ஒரு பெரிய செல்வந்தராகவும் அதிபராகவும் இருந்தார். நபி அவர்களுடைய தோழர்கள் போய் போர் செஞ்சு இவரை கைதியா பிடிச்சிட்டு வந்து பள்ளிவாசல்ல வச்சுட்டாங்க. பள்ளிவாசல்ல வச்சா இவர் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தாரு? சுமாமா எங்க கூடிய இவரு இஸ்லாத்துக்கு வருகிறார். நிறைய பேர் சொல்லுவாங்களா, கத்தியை காட்டினா மிரட்டுனாங்க அதனால இஸ்லாத்துக்கு வந்தாங்களா? கூட்டு வந்து பள்ளிவாசல் கொண்டு வச்சாச்சு. மஸ்ஜித் நபியில அவர் இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, வந்து கேட்கிறாங்க, யா சுமாமா, சுமாமாவே ஒன்னிடத்தில் நான் எப்படி நடக்கணும்? யார்கிட்ட? கைதிட்ட. இன்னைக்கு அப்படி கேட்க முடியுமா? அந்த மாதிரி உலகமா இன்னைக்கு யார்கிட்டையும் யாரும் கேட்க முடியாது. நண்பர்கள்ட்ட கேட்க மாட்டேனே. ஒரு ரூம்ல எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறோம். புதுசா ஒரு ஆள் வராரு, நண்பரா சேர்றாரு, நம்ம ரூம்மேட்டாக வருகிறார். அவர்கிட்ட கேட்டிருப்போமா, எப்ப நான் ஓன்ட்ட எப்படி நடக்கணும் கேட்டிருப்போமா? அவர் தான் நம்மள்ட்ட வந்து கேட்பாரு, இங்க பாரு எல்லாரும் இருக்கிறிய, நான் புதுசா வந்திருக்கிறேன், பார்த்துக்கப்பா, ஏதாவது வெளியே தள்ளி விட்டுறாதீங்க அப்படின்னு அவர் தான் தன்னுடைய எல்லா பவ்யத்தையும் அவர் தான் காட்டணும். நம்ம போய் நின்றுக்கிட்டு நீங்க புதுசா வந்திருக்கிறீங்க, நான் உங்கள்கிட்ட எப்படி நடக்கணும் நீங்க சொல்லுங்களேன் அப்படின்னா அவரே பார்ப்பாரு, என்னடா இது எல்லாம் லூசா இருப்பானுங்களோ நினைக்கிறான். உலகம் அப்படி தலைகளை மாறி போயிடுச்சுல. ரசூலா வந்து அப்படி இல்லை, ரசூலா முன்மாதிரி. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, கைதியாக பிடித்து வரப்பட்ட அவர்கிட்ட போய் ரசூலா கேட்கிறாங்க, நான் உங்கள்கிட்ட எப்படி நடக்கணும்? அவர் சொல்றாரு, சுமாமா நான் செய்கின்ற அந்த தவறுக்கு நான் பெரிய அநியாயம் பண்ணி இருக்கிறேன். இந்த அநியாயத்திற்கு நீங்க ரெண்டு விதத்துல நடவடிக்கை எடுக்கலாம். ஒன்னு, என்ன மன்னிக்கலாம், அது உங்களுடைய உரிமை. இன்னொன்னு, நான் செய்த தவறுக்காக வேண்டி என்னை நீங்கள் எந்த தண்டனை கொடுத்தாலும் அதுவும் உங்களுக்கு உள்ள உரிமை. நீங்க எதை செஞ்சாலும் நான் நன்றி உடையவனாக இருப்பேன். அவர் அப்படி சொல்றார். ரசூலுல்லாஹ் ஒண்ணுமே சொல்லல, பேசாம போயிட்டாங்க. அடுத்த நாளும் வராங்க, மீண்டும் சுமாமாட்ட கேட்கறாங்க, எப்படிப்பா நான் ஒன்றை நடக்கணும்? நேற்று சொன்ன பதிலையே அவரு மீண்டும் திரும்ப சொல்றாரு, நீங்க என்ன செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நான் எல்லாத்துக்கும் தகுதி உடையவன் தானே. என்ன வெட்டணுமா, துண்டு துண்டாக ஆக்கணுமா, கொலை செய்யணுமா, எல்லாத்துக்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனா அது உங்களுடைய உரிமை, அதுல நான் தலையிட மாட்டேன், எதுனா நீங்க செய்யுங்க அப்படின்ட்டாரு. மூணாம் நாளும் ரசூலா வராங்க, அவர்கிட்ட கேட்கிறாங்க. மூணாம் நாளும் அதே பதில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள்ட்ட சொல்றாங்க, சும்மாவாம நீங்க அவிழ்த்து விட்டுருங்க, கட்டி வச்சிருக்கிறாங்கல்ல, நீங்க வந்து அவரை அவிழ்த்து விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. இவர் நேரா போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடத்துல போய் குளிச்சுட்டு உடனே கொஞ்சம் நெருங்கி வந்துருங்களா, லேசம் இடம் மேலே ஏறிக்கிடுங்க. சரி. அப்ப அந்த சுமாமா என்ன செய்யறாங்கன்னா, உடனே அவரு போய் பக்கத்தில் போய் குளிச்சுட்டு, நான் வந்து உங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு. அதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை. அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிறேங்கிறாரு. இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, இந்த உலகத்துல இதற்கு முன்னால் வரையிலையும் உலகத்திலேயே பிடிக்காத ஒரு நகரம், ஒரு ஊர் எதுன்னா இந்த மதீனா. இத மாதிரி எனக்கு வெறுப்புக்குரிய ஒரு ஊர் உலகத்துல எதுவுமே கிடையாது. அவ்வளவு வெறுப்போடு தான் நான் இருந்தேன். எவ்வளவு விஷம் அவருடைய உள்ளத்தில் இதுக்கு முன்னால இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவர் சொல்றாரு, இதெல்லாம் புகார்ல இடம்பெறுகின்ற ஒரு செய்தி தான். அப்ப இதற்கு முன்னால எனக்கு பிடிக்காத ஊர்கள்ல இந்த மதீனா. ஆனா இந்த நிமிஷத்துல இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிச்ச ஒரு ஊர் என்றால் இந்த மதீனாவா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த உலகத்துல ஒருத்தன் பிடிக்காது என்றால் நீங்க தான். உங்களை பார்த்தா பிடிக்காது, பார்க்கறதுன்னு இல்ல, உங்க பேரை கண்டாலே எனக்கு பிடிக்காது.
நீங்க முகமது என்று சொன்னாலேயே, அவர் தூதர் என்று சொன்னாலேயே எனக்கு அவ்வளவு கோபம், ஆத்திரம் பொத்து கொண்டு வரும். ஆனா இன்றைக்கு உலகத்திலேயே பிடிச்ச மனுஷன் யாருன்னா நீங்க தான். அவர் இஸ்லாத்துக்குலாம் வாராரு, அதற்கு பின்னால பல தியாகங்களை செய்கிறார் என்று அவருடைய வரலாறு போய்கிட்டே இருக்குது. கேள்வி என்னன்னா, எப்படி மாறினாரு? அவரை மாற்றியது என்ன? இறைவன் ஹிதாயத்து கொடுக்கிறான் என்பது ஒரு பக்கம். அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. ஒவ்வொரு ஆளும் இஸ்லாத்துக்கு வருவதற்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுகிறான், சரிதான். நேர்வழி வருவதற்கு ஒரு காரணம் இருக்கும்ல. அப்ப இந்த சுமாமா நேர்வழி வருவதற்கு என்ன காரணம்? ரசூலுல்லாஹ் என்னதான் அங்க பயங்கரமா காட்டிட்டாங்க? காசை கொடுத்தாங்களா, பணத்தை கொடுத்தாங்களா? ஒண்ணுமே செய்யல. அந்த வார்த்தை எடுத்த எடுப்புல கேட்டாங்கல்ல, எப்ப நான் வாண்ட எப்படி வாராரு உயர்ந்த அதிகாரி, அவரை போய் பார்க்க போறோம். பார்க்க போறோன்னு எங்களுக்கு அப்படி சேர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வச்சிருக்கிறாரு. நாங்க வாரோன்னு தெரிஞ்ச உடனே சேர்லாம் போட்டுக்கிட்டு சொல்றாரு, ஜமாத் தலைவர்கள்லாம் வாராங்க, அவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும். டீ வாங்கி வச்சிருக்கிறாரு, டீ எல்லாமே கொடுக்கிறாரு. பயங்கரமான வரவேற்பு போலீஸ் அதிகாரி. அதற்கு பின்னால நமக்கும் இந்த தாவா பணிகள்லாம் ஈடுபடுவோம்ல, சுன்ன ஜமாத்து நமக்கும் அடிக்கடி சின்ன உரசல் அல்லது போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் இப்படி வரும்ல. இதே மாதிரி இன்னொரு கேஸ் வந்துருச்சு. எங்கள்ல உள்ள சில பேர் தௌஹீத் ஜமாத்துல உள்ள சகோதரர்களுக்கு கேஸ் வந்துருச்சு. அவருக்கு போகுது. திரும்பவும் இந்த கேஸ் விஷயமாக அவரை போய் சந்திக்க போறோம். ஏன் நாங்க எந்த தப்பும் பண்ணல, அடிக்க வந்தது அவனுவ, நாங்க சும்மாதான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா எங்க மேல போலீஸ் வந்து அநியாயமா எஃப்ஐஆர் போட்டான், அது நியாயம் கேட்கறதுக்காண்டி அவர்கிட்ட போறோம். ஒரு மாசத்துக்கு முன்னால நாங்க போறதுக்கு முன்னால சேர் இருக்குது. இப்ப போறோம், ஒரு சேர் இல்ல, ரெண்டு சேர் மட்டும் போட்டிருக்கிறார். நானும் லுஹாரிம் சார் 2 பேரும் போய் உட்கார்றோம். கூட வந்தவங்க எல்லாம் நிக்கிறாங்க. அப்படி பேசிட்டே இருக்கும்போது சொல்றாரு, நீங்க அன்னைக்கு வரும்போது ஜமாத்து தலைவர்களாக வந்தீங்க, இன்னைக்கு உங்க மேல எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்னுடைய பார்வையில் நீங்கள் அக்யூஸ்ட், நீங்க ஒரு குற்றவாளி. குற்றவாளி என்றால் நான் இப்படிதான் நடத்துவேன் அப்படிங்கிறான். எப்படி பாருன்னு பாருங்களேன். என்னடா நம்ம என்ன எவனை கொலை பண்ணோம், அல்ல எவனுடைய பொருளை அபகரிச்சுட்டு போனோம்? பார்வை அப்படித்தான் இருக்கும். இன்னைக்கு உலகத்துல எல்லாருடைய பார்வையும் அப்படித்தான் இருக்கும். குற்றவாளி என்றால் ஒரு தப்பு பண்ணிட்டான் அப்படின்னாச்சுன்னா, சரி மனுஷன் தப்பு பண்ணிட்டான், அவன்கிட்ட வந்து திருத்துவோம் அப்படிங்கக்கூடிய மனப்பக்குவம் யாருமே இருக்காது. ஆனால் இறை தூதர் எப்படி நடந்தாங்க நீ பாருங்களேன். பெரிய அயோக்கியர் தான், பெரிய மோசடிக்காரர் தான், பெரிய அநியாயக்காரர் தான். ஆனா அவர்கிட்ட ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லும் போது அவர் அப்படியே இஸ்லாத்தின்பால் ஈர்க்கிறது. இதுதான் உலகத்தினுடைய நடப்புக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய நடப்பும் இதுதான். இதனாலதான் ரசூலுல்லாஹ் வந்து அப்படி சவால் விட்டு, என் வாழ்க்கையை நீ புரட்டி பாரப்பா அப்படின்னு சவால் விட்டதுக்கெல்லாம் இதுதான் காரணம். இப்ப நமக்கு இது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்த ஒரு வரலாறு. இதே மாதிரி நபியுடைய காலகட்டத்தில் நபியிடத்தில் படித்த அந்த நபித்தோழருடைய வரலாறு நீங்க பாருங்க. அவங்க எப்படி முன்மாதிரியாக இருந்தார்கள் என்று நீங்க பாருங்களேன். சில நபித்தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது இவங்க எப்படி அதற்கு உண்டான ஒரு பாதையை அமைத்துக் கொண்டார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களை யாராவது ஒரு ஆளு இஷா ஜமாத்துக்கு வராம இருந்தால், சுபூக்கு தொழுகைக்கு வராம இருந்தால், அது வந்து முனாஃபிக்குடைய செயல்தான். ரசூலுல்லாஹ் இப்படி மேலோட்டமா சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல அது ரொம்ப அழுத்தம் திருத்தமாகவும் சொல்றாங்க. உங்கள யாராவது ஒரு ஆளு சுபூக்கும் இஷாவுக்கும் வராதவராக இருக்கிறார் என்றால் அது நிஃபாக்குத்தனத்தினுடைய அடையாளம் அப்படின்னாங்க, முனாஃபிக்குடைய அடையாளம். இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்லும்போது, ஒரு ஆளுக்கு பள்ளிவாசல்ல அழகான இறைச்சி சப்ப கிடைக்கும் என்றால் அவர் ஜமாத் தொழுகைக்கு வருவாரா, இஷா தொழுகைக்கு வருவாரா? வலவ் ஹபுவன், நொண்டி அடிச்சாது வந்துருவாரு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சாப்பாடு கிடைக்குதுன்னு வைங்களேன், இன்னைக்காவது சாப்பாடு வந்து பெரிய கஷ்டம் கிடையாது. நபியுடைய காலகட்டத்தில் ஒரு 2 பேர்த்தம்பளம் கிடைக்கிறதே பெரிய கஷ்டம், உணவு பஞ்சம் அன்னைக்கு. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு ஆளுக்கு பள்ளிவாசல்ல சாப்பாடு கிடைக்கும் என்றால், அதுவும் அழகான நல்ல சப்ப இறைச்சி கிடைக்கும் என்றால் உடனே அவர் தவழ்ந்தாவது வந்துருவார் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு சஹாபாக்கள் சொல்றாங்க, எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நாங்க இஷா ஜமாத்துக்கு வந்துருவோம், சுபு ஜமாத்துக்கும் வந்துருவோம். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே, சுபுவுக்கு வரல இஷாக்கு வரலன்னா முனாஃபிக்குன்னு ரசூலுல்லாஹ் முத்திர குத்திட்டாங்களே. அப்ப எங்களை யாராவது முனாஃபிக் என்று நினைத்து விடுவார்களோ? சுபுவுக்கு நாங்க வரலன்னா இஷா
முனாஃபிக்காக மற்றவர்கள் கருதி விடுவார்களோ, அதனால மற்ற எந்த ஜமாத்து மிஸ் ஆனாலும் இஷாவும் சுபுகும் எங்களுக்கு மிஸ் ஆகாது. இது புகார்ல உள்ள செய்தி. நீ யோசிச்சு பாருங்க, முன்மாதிரியாக நடந்தார்கள் என்றால் இதுதானே முன்மாதிரி. எல்லாத்துக்கும் முன்மாதிரி தானே. நபி தோழர்களும் சரி, அல்லாஹ்வுடைய தூதரும் சரி, அவர்களுடைய வழிகாட்டுதலை பார்த்ததுக்கு பின்னால் தானே எல்லாருமே இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இன்னும் சொல்ல போனாங்க, உலக வரலாற்றில் நீங்க புரட்டி பார்த்தீர்கள் என்றால், இஸ்லாமிய வரலாறு, பொது வரலாறு எல்லாத்தையும் நீங்க எடுத்து பாருங்க. ஒருவர் வந்து இஸ்லாத்துக்கு வருகிறார் என்றால் 90% எப்படி வராங்க? 90% எல்லாரும் எப்படி வருவாங்க? 1-2 பேர் தான் இஸ்லாத்தை படித்து விட்டு, குரானை படித்து விட்டு, ஹதீஸை படித்து விட்டு இது ஒரு சரியான மார்க்கம் என்று வராங்க. 90% எப்படி வராங்க தெரியுமா? ஒரு முஸ்லீமை பார்த்து தான் இன்னும் வரான். பாய் நல்லவரா இருக்கிறாரு, சரி நம்மளும் அதில் போய் சேர்ந்துருவோம், அதான் வரான். நிறைய பேர் வருவதற்கு காரணம் என்ன? இது பெரிய ஆய்வுலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். இன்னைக்கு தௌஹீத் ஜமாத் அல்லாஹ்வுடைய கிருபையினால நிறைய வளர்ந்து இருக்குது. பெரிய மாற்றங்கள் தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கிறது. இங்கு வளைகுடாவிலையும் பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்குது. எப்படி ஒவ்வொரு ஆளும் தௌஹீதுக்கு வந்தோம்? இந்த குர்ஆன் ஹதீஸ் தான் நம்முடைய மார்க்கம் அப்படின்னு வந்தது. எப்படி வந்தோம்? நேரடியாக ஆயத்தை படிச்சிட்டோமா? நேரடியாக ஹதீஸை படிச்சிட்டோமா? நிறைய பேருக்கு இன்னைக்கு அலிபையே தெரியாத, அலிபைன்னு சரியா தெரியாத, அப்ப குர்ஆனை படிக்க தெரியாத நிறைய சகோதரர்கள் இன்றைக்கு தௌஹீதின்பால் ஈர்க்கப்பட்டு, எனக்கு மௌலிது வேண்டாம், ஃபாத்தியா வேண்டாம், ஹத்தம் வேண்டாம், ராத்திப் வேண்டாம், மதுஹப் வேண்டாம், தரீகா வேண்டாம், எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு, இன்னும் சொல்ல போனா திருமண நேரத்தில் எனக்கு வரதட்சணை வேண்டாம், காசு தான் உலகத்தில் எல்லா மனுஷனுக்கும் பெருசா இருக்கும், அந்த காசு வேண்டாம் அப்படிங்கிற கூடிய அளவிற்கு அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த தௌஹீதுக்கு வரானா? என்ன செஞ்சான்? ஒரு 2 தௌஹீத் சகோதரரை பார்த்துருப்பான். அவர் கரெக்டா தொழுதுருப்பாரு, பொய் பேச மாட்டாரு, மோசடி செஞ்சிருக்க மாட்டாரு, யாருக்கு அநியாயம் பண்ணிருக்க மாட்டாரு. அப்ப இந்த ஜமாத்துல நாம சேர்ந்தா நாமளும் நல்ல ஆளா ஆகுவோம்ல. அதுதான். அப்ப இஸ்லாத்துக்கு வரக்கூடிய ஆட்கள், இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆட்கள் யாராக இருந்தாலும் கொஞ்சம் பேரை தவிர பாக்கி எல்லாருமே இன்னொரு ஆளை பார்த்து விட்டு தான் வருகிறார்கள். இப்ப இதெல்லாம் உலக நடப்பு தானே, மார்க்க நடப்புன்னு சொல்லியிருக்கிறேன். உலக நடப்பு. இப்ப நாம எப்படி நடக்கணும்? இதுதான் பாயிண்ட். நாம எப்படி நடந்தால் நாம உண்மையான முஸ்லீமாக இருக்கலாம்? அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த இந்த வழிமுறைகள்ல நாம வந்து கடைபிடித்தவர்களாக எப்ப மாற முடியும்? இப்ப நம்மள்ட்ட ஒரு கடமை அல்லாஹ் திணிச்சிட்டான். என்ன கடமையை செஞ்சுட்டான்? நீங்க அப்ப முன்மாதிரி சமுதாயம்னு அல்லாஹ் சொல்லிட்டான். நம்ம ஏத்துக்கிட்டாலும் ஏற்காம இருந்தாலும் குர்ஆனுடைய வசனம் பொய்யாகாது. அல்லாஹ் அவ்வளவு தெளிவா சொல்லிட்டான். இப்ப முன்மாதிரி சமுதாயமாக நாம் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க நாம எதுக்கு வந்திருக்கிறோம்? பொருளாதாரத்தை தேடத்தான் வந்தோம், வேற நோக்கம்லாம் கிடையாது. அதெல்லாம் சரிதான். ஆனால் இங்க இருக்கின்ற பொழுது கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், பெரிய பெரிய தியாகத்தை எல்லாம் பண்றோம், மறுக்கோனா இயலாது. ஆனால் தொழுகையில கரெக்டா இருக்கிறோமா? நோன்பு வைக்கிறதுல கரெக்டா இருக்கிறோமா? ஒரு இஸ்லாமிய வாழ்க்கை, முழுமையான வாழ்க்கை நம்மள்கிட்ட இருக்கிறதா? இதை யோசிச்சு பார்க்கணும்ல. ஏன்னா நம்மளை சுற்றி இன்னைக்கு உங்களுக்கு கூட பணியாற்றக்கூடிய முஸ்லீம்களும் முஸ்லீம் அல்லாத சகோதரர்களும் இருப்பாங்க. அவன் உங்களை தான் பார்த்துட்டே இருக்கிறான். பாய் என்ன செய்யறாரு, பாய் என்ன செய்யறாரு அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறான். நம்மளும் சினிமா பார்த்துன்னு வைங்க, நம்மளும் தண்ணி அடிச்சேன்னு வைங்க, நாமளும் சிகரெட் பாயே சிகரெட் குடிக்காரு, நம்ம குடிச்சா என்ன அப்படின்னு ஆயிரும். முடிஞ்சு வச்சா. அப்ப நம்மளை வந்து ஒவ்வொரு ஆளும் அப்படியே 100க்கு 100 அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். என்ன செய்யறியா, என்ன செய்யறியான்னு. இப்ப நாம வந்து ஒழுங்காக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம் என்றால் அவர்கள் இஸ்லாத்துக்கு வருவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் தல்ல அலா கைரின் கஃபாயிலிஹி, உங்களிலே ஒருவர் ஒரு நன்மையை இன்னொருவருக்கு எடுத்துச் சொல்கிறார் என்றால் அந்த நன்மையை செய்தவர் போன்று இவர் ஆகிவிடுகிறார். நீங்க வந்து தர்மம் கொடுத்து ஒரு 1000 ரூபாய் தர்மம் பண்ணி நன்மை சேர்க்கணும் அவசியம் இல்லை, அதையும் செய்யலாம். அதே நேரத்தில் ஒரு ஆள்கிட்ட போய் இல்ல நீங்க தர்மம் கொடுங்க, நீங்க தர்மம் கொடுங்க, நீங்க அதை செய்யுங்க, நீங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னாலேயே நீங்க தர்மம் கொடுத்ததுடைய நன்மை நம்மளுக்கு கிடைக்குதான். ரசூலுல்லாஹ் அப்படி சொல்றாங்க. இது சொல்றது மட்டும் இல்ல, நாம செஞ்ச காட்டுதான் வைங்க. சில நேரங்கள்ல கரெக்டா தொழுகிறோம், கரெக்டா நோன்பு வைக்கிறோம், இதை 4 பேர் பார்த்துட்டு ஆமா ரொம்ப கரெக்டான ஆளு, பொய்னா சொல்ல மாட்டான், கடன் வாங்குறான் அடுத்த நிமிஷமே தந்துடுறான், அவ்வளவு கரெக்டா இருக்கிறான், நாமளும் அப்படித்தான் செய்யணும் அப்படின்னா நீங்க வந்து சொல்லவே இல்லை, வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்து காட்டுதீங்க. அவர் வந்து அப்படியே உங்களை பின்பற்றுதார்.
இப்படி பின்பற்றிட்டா என்ன ஆயிரும்? அவர் எப்படியெல்லாம் பொய் பேசாம இருக்கிறாரோ, அவர் எப்பமெல்லாம் நன்மை செஞ்சு கொண்டு இருக்கிறாரோ, அந்த நன்மைக்கு நாம காரணம் என்ற அடிப்படையில் அவர் செய்த அந்த நன்மைக்கு நமக்கும் அல்லாஹ் நன்மையை தாரான். இருக்கா? இது ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லி தராங்கல்ல, அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டும் இருக்கிறது. ஒரு நன்மையை நாம காட்டி கொடுத்தா அவர் செய்யக்கூடிய நன்மை என்னென்ன செய்கிறாரோ அதே மாதிரி நம்மளுக்கும் நன்மை கிடைக்கும். இது ஒரு நல்ல ஒரு செய்தியாகவும் இது இருக்குது. இதுக்கு நேர் மாற்றமாகவும் இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது. எப்படி இருக்கிறது? ஒரு மனுஷன் ஒரு தீயதை காட்டி கொடுத்துட்டான். நம்ம முன்மாதிரி ரெண்டுக்கும் முன்மாதிரி தானே, நன்மைக்கும் முன்மாதிரி தீயதுக்கும் முன்மாதிரி தானே. ஒரு தீயதை காட்டி கொடுத்துட்டான் என்றால் அந்த தீயதை செஞ்சான அவன் செஞ்ச அந்த தீமையில் உள்ள ஒரு பங்கு நமக்கும் சேருமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உலகத்தில் எந்த கொலை நடந்தாலும் அந்த கொலையினுடைய பாவங்கள்ல ஒரு பகுதி முதல் மனுஷன் ஆதம் நபி இருந்தாங்களே அவங்களுடைய மகனை போய் சேரும் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இன்னைக்கு ஒரு கொலை நடக்குது, இன்னைக்கு ஒன்னா நடக்குது, ஒரு செகண்ட்ல 1000 தலையில உழுது. எத்தனை கொலை நடக்கட்டுமே, இத்தனை கொலைகள்லையும் என்ன பாவம் இருக்கிறதோ அதுல உள்ள ஒரு குறிப்பிட்ட ஒரு தீமை என்பது முதல் மனுஷனுடைய மகன் ஆதம் நபியுடைய மகனுக்கு அது போய் சேருகிறது. ஏன் சேரணும்? ஏன் சேரணும்? அதுக்கு ரசூலுல்லாஹ் காரணம் சொல்றாங்க, இந்த உலகத்திலேயே முதலாக கொலையை கற்றுக் கொடுத்தவர் அவர். அவர் மூலமா தானே எல்லாருமே கொலையை கற்றுக்கொண்டாங்க. ஃபர்ஸ்ட் கொலையை கற்றுக் கொடுத்தது அவர் தானே. அப்ப முதல்ல ஒரு தீமையை இந்த உலகத்துக்கு அறிமுகம் செய்ததுனால இந்த உலக இத மாதிரி கொலை என்ற இந்த தீமை நடந்தால் அதனுடைய பங்கு, அதனுடைய பாவம் அவரை போய் சேரும். அதுதான் இன்னைக்கும் ஒரு ஆளு சிகரெட் குடிக்கல, நாம உட்கார்ந்துட்டு குடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அந்த ஆளும் பாக்குறாரு, அவருக்கு பழக்கமே இல்லை. நம்மளை பார்த்து அடுத்த நாளுக்கு அவர் சிகரெட் படுத்த வச்சுட்டா அவர் என்னைக்கெல்லாம் குடிக்கிறாரோ அவருடைய பங்கு நமக்கும் வந்து சேரும். இல்லையா? நான் அவனை சிகரெட்டா குடிக்கவா சொன்னேன்? சொல்லலாம் தேவையில்லை, காட்டி கொடுத்துட்டீல்ல. ஸ்டைல எப்படி எல்லாம் வட்டமா புகை விடணும்னு காட்டி கொடுத்துட்டீல்ல. அவனும் விட்டான்ல, நம்மளுக்கு பெருமை. நான் விட்டது மாதிரி நீ விடுதியா பா அப்படிங்கிறோம். நிறைய பேர் இப்ப குறைச்சிட்டு வராங்க, அது வேற விஷயம். ஆனா சில பேர் அதை ஒரு பெருமையாகவும் அது ஒரு புகழுக்குரியதாகவும் செய்யறாங்கல்ல. அப்ப இதை பார்த்து 4 பேர் செஞ்சா அப்படின்னு சொன்னாச்சுன்னா இது தீமையில சேருது. இதை யோசிக்கணும்ல. அப்ப முன்மாதிரியாக நாம வாழ்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை நன்மையின்பால் இன்னொரு ஆளை ஈர்க்கணும். நாம செய்யக்கூடிய நன்மை அவனை ஈர்க்கணும். நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் இன்னொரு ஆளை ஈர்க்கணும். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு லட்சியமாக வைக்கணும். என்ன லட்சியம்? நான் வாழ்ந்ததின் காரணத்தினால் அல்லது நான் இங்க இருந்ததின் காரணத்தினால் ஒருத்தனை இஸ்லாத்துக்கு நான் கொண்டு வந்துட்டேன். அது நினைச்சு பாருங்க. ஏன் முடியாத நம்மளால? என்ன இல்லாம சாதிச்சுட்டு இருக்கிறோம் இந்த உலகத்துல, எதை இல்லாம சாதிக்கிறோமே அத்தனையும் சாதிக்கக்கூடிய நாம ஒரு ஆளுக்கு நேர்வழி காட்டுவதற்கு காரணமாக இருக்கக்கூடாதா? இறைவன் நேர்வழி காட்டுவான். ஒரு ஆள்கிட்ட சொல்லி பார்ப்போம், தாவா பண்ணி பார்ப்போம், கடவுள் ஒருத்தன் தான், அல்லாஹ் ஒருத்தனை மட்டும் நம்பப்பா, வேற யாரும் கடவுளா இருக்க முடியாது, அதற்குண்டான காரண காரியத்தை எல்லாத்தையும் அவனுக்கு விளக்குங்க, அல்லாஹ் நான் நேர்வழி காட்டிடுவான். அதே நேரத்தில் இப்படி நாம சொல்லணும்னு நினைச்சிட்டேன்னு வைங்களேன், நம்மள்ட்ட இருக்கக்கூடிய தப்பு அப்படி குறைஞ்சிக்கிட்டே போகும். ஒவ்வொரு மனுஷன் நீங்க எடுத்து பாருங்க, நீங்க ஒரு நன்மையை ஏவணும்னு முடிவு எடுத்துட்டாலேயே நம்மள்ட்ட இருக்கக்கூடிய தீமை அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகும். என்னைக்கு நன்மையை ஏவக்கூடாது அப்படி நாம நினைச்சோமோ அன்னைக்கு நிறைய தீமைகள் நம்மள்ட்ட வரும். அதனாலதான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், நன்மையை ஏவுங்க, தீமையை தடுங்க. வல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் அவ்லியா பஅத் யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் அவர்கள் தோழர்கள். எந்த அடிப்படையில் தோழர்கள்? தங்களுக்கு மத்தியிலே நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். அப்ப இது வேணும். அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான். முன்மாதிரிய சமுதாயத்திற்கு இது முதல்ல நம்மள்ட்ட வேணும். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய தீமை என்ன தீமை இருந்தாலும் அதை நம்ம பேசுவோம். நம்ம ரூம்ல 10 பேர் இருக்கிறாங்க, 4 பேர் இருக்கிறாங்க, ஒரு ஆள் தப்பு பண்றாரா, தம்பி இதை செய்யாத சொல்லி பாருங்க. இதான் முன்மாதிரி. முன்மாதிரி என்ன வேற ஒண்ணு முன்மாதிரினா கிடையாது. ஒரு ஆள் தப்பு பண்றாருன்னா இதை நீ செய்யாத. சில பேர் நம்மளை நக்கல் அடிக்கலாம், ஆமா யோக்கியர் வந்துட்டார் செம்ப உழவை அப்படிம்பா, நல்லா சொல்லிட்டு போ. ஆனா நாளைக்கு உன்னோட நான் சேர்ந்து இருக்கிறேனே, நீ செய்யக்கூடிய அந்த தீமை எனக்கு சேர்ந்துருச்சுன்னா நீனும் அந்த தீமை செய்யற, நானும் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா சரி அவனும் செஞ்சா நம்மளும் செஞ்சா என்ன, அப்படித்தானே வரும். மனுஷனுடைய யதார்த்தம் தானே. முதல்லயே கட்டுப்படுத்தினோம்னா
குறைஞ்சபட்சம் அவன் திருந்துறானே இல்லையோ, நாம அந்த தீமையில விட மாட்டோம்ல, நாம அந்த தீமையில இருந்து விலகி வந்துருவோம்ல. ஒரு சமயம் அந்த தீமையை நாம செய்யறதுக்கு முற்பட்டா கூட அந்த ஆள் சொல்லுவான், பாய் அன்னைக்கு மட்டும் நான் செய்யும் போது நீங்க தப்புன்னு சொன்னீங்க, இப்ப நீங்களே செய்றீங்க. ஆமாப்பா என்ன செய்யா, சரி ரைட்டு திருந்திக்கிறேன், வந்துருச்சா. இதுதான், இதுக்குதான் இஸ்லாம் அப்படி சொல்லுது. நீ முதல்ல நன்மையை ஏவி தீமையை தடு. அப்ப இத மாதிரி நாம இங்க வந்துட்டோம், சம்பாதிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம், அதனால நான் எதுக்கு நன்மையை சொல்லணும், நான் எதுக்கு தீமையை தடுக்கணும், நான் எதுக்கு ஒரு ஆளுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லணும், நான் எதுக்கு இந்த மாதிரி அவன் செய்யக்கூடிய தப்பையெல்லாம் கேட்கணும், அதெல்லாம் நினைக்காதீங்க. அது நம்முடைய உரிமை. அல்லாஹ் நம்மள்ட்ட அந்த ஒரு பணியை தந்திருக்கிறான். இத மாதிரி என்னென்ன நன்மைகள் செய்ய முடியுமோ எல்லா நன்மைகளும் செய்வோம். நம்மால முடிஞ்ச அளவிற்கு ஒருத்தருக்கு நேர்வழி காட்டுவோம். அந்த ஒரு முடிவுல இருங்க. அப்ப நேர்வழி காட்டுவதாக இருந்தால், சரியான பாதையை ஒரு மனுஷனுக்கு காட்டுவதாக இருந்தா நாம முதல்ல சரியா நடக்கணும். நாம எல்லா விஷயத்திலும் சரியா நடக்கும் போது நிறைய பேர் இஸ்லாத்துக்கு கொண்டு வரலாம். நிறைய பேர், இன்னும் சொல்ல போனா முஸ்லீம்கள்லயே நிறைய பேர் தொழாம இருக்கிறான், நோன்பு வைக்காம இருக்கிறான், பார்க்கத்தானே செய்யறோம். போய் வாங்கி எடுத்தா பொய், நிறைய அநியாயம் பண்றான். கொடுத்த காசு திரும்ப காட்டாச்சுன்னா அடி பிச்சு போடுவான்னு நம்மளே மிரட்டுதான். வாங்கிய கடனை தானு காட்டாச்சுன்னா திரும்ப நம்மளை மிரட்டுதான். அப்ப இதெல்லாம் நம்ம இங்கேயும் நீங்க பார்க்கலாம், நிறைய இடங்கள்ல அது இருக்கும். அப்ப அது சொல்லலாம்ல, ஏப்பா ஒரு முஸ்லீமா இருந்துட்டு இப்படி நீ கேவலமா நடக்கிற அப்படின்னு சொல்லலாம்ல. அப்ப இத மாதிரி எல்லா விஷயத்திலையும் நாம முன்மாதிரியாக திகழணும். நான் 1-2 விஷயத்தை தான் சொல்லி இருக்கிற குறுகிய இந்த நேரத்தில். எல்லா நேரத்திலையும் நாம முன்மாறி, எல்லாத்துக்கும் நாம முன்மாதிரியா தான் இருக்கணும். நம்மளை எல்லாரும் பெரிய ஆளா தான் நினைக்கணும். நாம என்னைக்குமே தாழ்ந்த நிலையில, எல்லாத்துக்கும் ஒரு கேடான வழியை காட்டக்கூடிய நிலையில நம்ம ஆக்கிக் கொள்ளக்கூடாது. இப்ராஹிம் நபியை நம்பிய அந்த சமுதாயம் எப்படி முன்மாதிரி சமுதாயம் திகழ்ந்தார்களோ, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நபி அவருடைய காலகட்டத்தில் நபி தோழர்கள் எப்படி ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தார்களோ, அதே மாதிரி அல்லாஹ் நம்மை முன்மாதிரி சமுதாயமாக ஆக்கி வச்சிருக்கிறான். அதை நாம பயன்படுத்திக் கொள்ளணும். எல்லா விதத்திலையும் நன்மையான காரியத்தை நாம செய்வோம், எல்லாத்திற்கும் முன்மாதிரியாக இருப்போம். வல்ல அல்லாஹ் அதற்கு அருள் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.